ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். தமிழகத்தில் பல மாவட்டங்களில் 10th மாணவர்களுக்கு இன்றைக்கி சயின்ஸ் எக்ஸாம் நடந்திருக்கு. இந்த வீடியோவில் செகண்ட் டிவிஷன் சயின்ஸ் எக்ஸாம் தேனி டிஸ்ட்ரிக்டுடைய ஆன்சர் அப்டேட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தேனி டிஸ்ட்ரிக்டுடைய கொஸ்டின் வந்து பல மாவட்டங்களுக்கு வந்திருக்கலாம். இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு வந்திருக்கா? எக்ஸாம்ஸ் எல்லாம் எப்படி எழுதுனீங்க? இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக உங்களால் முழுமையாக மதிப்பெண் எடுக்க முடியுமா அப்படின்னு கமெண்ட்டில் வந்து பதிவு செய்யுங்க. பார்ட் 1ல் வந்து 12 1 மார்க்ஸ் இருக்குது. 1 மார்க்ஸ் ஆன்சர் கீயை செக் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 1 தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு பிடிஎஃப் லிங்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 1க்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, ஏ அண்டு சி. கொஸ்டின் நம்பர் 2க்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, மின் ஆற்றல். கொஸ்டின் நம்பர் 3க்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, யுரேனியம். கொஸ்டின் நம்பர் 4க்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, கார்பன் டை ஆக்சைடு. கொஸ்டின் நம்பர் 5க்கு வந்து ஆப்ஷன் பி, ஹச்ஜி, மெர்க்குரி. கொஸ்டின் நம்பர் 6க்கு வந்து ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏ, கரைபொருள், சொலூட்டு. கொஸ்டின் நம்பர் 7க்கு வந்து ஆப்ஷன் வந்து ஏ வந்து ஓ, குரூப் ஓ. கொஸ்டின் நம்பர் 8க்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, கல்லீரல் சிதைவு. கொஸ்டின் நம்பர் 9க்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி, எத்தில் ஆல்கஹால். கொஸ்டின் நம்பர் 10க்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, அகத்தோல். கொஸ்டின் நம்பர் 11க்கு வந்து ஆப்ஷன் ஏ, சேல். கொஸ்டின் நம்பர் 12க்கு வந்து ஆப்ஷன் ஏ, கோப்பு தொகுப்பு. ஸோ 12 கொஷின் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கொஷின் வந்து உங்களுக்கு அப்படியே புக் பேக்கில் தான் கேட்டிருக்காங்க. ஒரு 2 கொஷின் மட்டும்தான் புக்கின் வந்து கேட்டிருக்காங்க. பப்ளிக் எக்ஸாமை பொறுத்தளவுக்கு வந்து 1 மார்க்ஸில் வந்து 12 கேள்வியில் 8 கேள்விகள் மட்டும்தான் புக் பேக்கில் கேட்பாங்க. ரிமைனிங் 4 கொஷின் வந்து புக்கில் தான் கேட்பாங்க. ஸோ சயின்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் புக்கின்லையும் தயவுசெய்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணணும். இப்போ 7 2 மார்க்ஸுக்கு வந்து மோஸ்ட்லி எல்லா 2 மார்க்ஸுமே வந்து எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் தான் வந்திருக்கு. ரொம்ப ஈஸி தான். இல்லை கம்பல்சரி கொஸ்டின் 22 2 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லெசன் 4ல் எலக்ட்ரிசிட்டி பாடத்தில் வந்து சால்வ்டு ப்ராப்ளத்தை வந்து கேட்டிருக்காங்க. கொஞ்சம் ரீடிங் மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி 2 மார்க்ஸ் வந்து ஃபிசிக்ஸில் தான் கேட்பாங்க. லெசன் 4 வந்து வெரி எக்ஸ்பெக்டட். ஸோ அதில் இருக்கக்கூடிய எல்லா சால்வ் ப்ராப்ளம் நல்லா பார்த்துக்கோங்க. அதேமாதிரி பார்ட் 3ல் வந்து 4 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே ரொம்ப எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் மட்டும்தான் வந்திருக்கு. கொஸ்டினை செக் பண்ணும்போதே தெரியும். நீங்கள் எல்லாம் ஒவ்வொரு லெசன்ஸ் எல்லாம் படிச்சிருந்தீங்கன்னாவே ஒவ்வொரு லெசனுக்கும் நம்ம எதெல்லாம் அந்தந்த டீச்சர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நம்ம செல்லும் ஆல்ரெடி உங்களுக்கு வெரி மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்லாம் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். கொஸ்டின் நம்பர் 32 வந்து கம்பல்சரி 4 மார்க்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா லெசன் 10ல் வரக்கூடிய ஒரு பிஹெச் கணக்கு கேட்டிருக்காங்க. அடிஷனலாக லெசன் 6ல் வந்து நியூக்ளியர் ஃபிஷன், நியூக்ளியர் ஃபியூஷன் அதனுடைய கேரக்டர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இது ஒரு சில மாணவ மாணவிகள் வந்து ஆன்சர் வந்து எழுதாமல் போகலாம். செக் பண்ணிக்கோங்க. 32வது கொஸ்டின் வந்து ஈஸியாண்டு. அதே மாதிரி 7 மார்க் கொஸ்டின் வந்து பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையான வினாக்கள் தான் கேட்டிருக்காங்க. அதுலேயுமே கெமிஸ்ட்ரி பாட்டில் வந்து லெசன் 7ல் வந்து சம்மு வந்து கேட்டிருக்காங்க. இந்த பாடத்தில் மொத்தம் இந்த கொஸ்டின் பேப்பரில் 8 மார்க்ஸ் வந்து ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. அந்த 8 மார்க்ஸ் ப்ராப்ளமே சால்வ்டு ப்ராப்ளம் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ நல்லபடியாக நீங்கள் எக்ஸசைஸ் படிக்கணும். அதுக்கு ஈக்குவலண்ட்டாக சால்வ்டு ப்ராப்ளத்தையும் நல்லபடியாக ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குது? ரொம்ப ஈஸியாக உங்களால் முழுமையாக மதிப்பெண் எடுக்க முடியுமான்னு கமெண்ட்டில் வந்து பதிவு செய்யுங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு வந்துச்சான்னு கமெண்ட்டில் வந்து பதிவு செய்யுங்க. தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர், இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்தேன். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோ தேங்க்யூ.